ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க பாலும் பழமும் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆன ஒரு ரொமான்டிக் ட்ராமா. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா 23 வயசு ஆகுது. அதே டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மைரா ஜாஸ்மினுக்கு 33 வயசு ஆகுது. அவங்களுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்கு அவங்க ஃபேமிலி சிச்சுவேஷன் காரணமாக. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் 5 வயசு கம்மி பண்ணி போட்டு பையன் தேட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அவங்களுக்கு பழக்கம் ஆகிறாங்க. 2 பேருக்கு நடுவில் லவ் ஏற்படுது. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம்லாம் நடக்குது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் 10 வயசு வித்தியாசம், அதுவும் பொண்ணுக்கு 10 வயசு அதிகம் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்து. படத்துல மிகப்பெரிய ஹைலைட் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் தான். நம்ம மீரா ஜாஸ்மின் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஹீரோ நடிச்சிருக்காங்க ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங் இவங்க 2 பேர் கேரக்டர் ஓவரால் டிசென்டா எழுதிருக்காங்க. இவங்களை ஃபாலோ பண்ண இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். இந்த படமே பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி படம் தான். ஆனால் காமெடி எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அங்கேயும் இங்கேயுமா ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகுதே தவிர படம் முழுக்க பார்க்கும்போது நமக்கு பயங்கர கிரிஞ்சா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பண்ற பல விஷயங்கள் நமக்கு பார்க்க பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காலாம் இல்லை. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் ஓகேவா தான் இருக்கு. சினிமாட்டோகிராஃபி சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம் எல்லாமே பரவாயில்லாம இருக்கு. ஸ்க்ரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க எழுதவே இல்லை. ரொம்ப ஃபிளாட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. இந்த படத்தை வச்சுட்டு இந்த ஸ்டோரி பிளாட்டுக்கு இவங்க பயங்கரமாக காமெடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம். பட் அதெல்லாம் பயங்கரமாக கோட் அவுட் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.